வணக்கம். எல்லோரும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அதாவது துரதிர்ஷ்டவசமாக ஒரு சில பேர் பயணம் செய்ய முடியாம போகலாம். அப்போ அந்த டிக்கெட்ட கேன்சல் பண்ணா நமக்கு அதோட பணம் திரும்ப கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு நம்ம அத கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது கேன்சலே ஆகாது. லோடிங்கே ஆயிட்டுருக்கும். அதாவது ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு லோடிங் ஆயிட்டுருக்கும். இந்த மாதிரி லோடிங் ஆயிட்டுருக்கும்போது ஒரு எரர் வரும். அது என்ன எரர் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி எரர் வந்தா அத எப்படி கேன்சல் பண்றது? அத எப்படி சால்வ் பண்றது? அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அதில தங்கராஜ் அப்படிங்கிற 2வது உள்ள பேர மட்டும் கேன்சல் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணி நான் கேன்சல் டிக்கெட் அப்படிங்கிறத குடுக்குறேன். அப்படி குடுக்கும்போது என்ன வருது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்ஆர் நல்லா புரிஞ்சுக்கணும். எரர பார்த்தீங்க. இந்த எரர பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். த பிஎன்ஆர் இஸ் நாட் புக்டு த்ரூ ஐஆர்சிடிசி கோயின். ஸோ கேன்சலேஷன் டிடிஆர் ஃபைலிங் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம ஐஆர்சிடிசில தான் ஐடி வச்சு தான் புக் பண்ணியிருக்கோம். ஆனா என்ன அப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்ஆர் ஐஆர்சிடிசில புக் ஆகல அப்படி சொல்லுது. நெறைய பேருக்கு இது கன்ஃப்யூஷனாக இருக்கும். கேன்சல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கேன்சல் ஆகாது. அப்ப இது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் மூலமாக அவங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணல. ஆனா, அவங்க வேற ஏதோ அப்ளிகேஷன் மூலமாக புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப அது என்ன அப்ளிகேஷன்னா, இவங்க புக் பண்ணது கன்ஃபார்ம் டிக்கெட் அப்ளிகேஷன் மூலமா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கன்ஃபார்ம் டிக்கெட் அப்ளிகேஷன் மூலமா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண காரணத்தினால, அந்த கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்புக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்புக்குள்ள போய் தான் கேன்சல் பண்ண முடியும். இப்ப பாருங்க, கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்புக்குள்ள போயாச்சு. போயிட்டு அதில புக்கிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதில என்னென்ன பேர்லாம் புக் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டிக்கெட்ட கேன்சல் பண்ற ஆப்ஷனும் வருது. ஓகேவா? அப்ப அதில நம்ம கிளிக் பண்ணிட்டு, அதே தங்கராஜா கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்புக்குள்ள போயிட்டு, அதே தங்கராஜா கிளிக் பண்ணிட்டு நம்ம கேன்சல் குடுக்குறோம். கேன்சல் குடுக்கும்போது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 545 ஓகேவா? ரூ. 545 கன்ஃபார்ம் டிக்கெட் வாலெட்ல உங்களுக்கு ரீஃபண்ட் வரணுமா? இல்லன்னா நீங்க எது மூலமாக பேமெண்ட் பண்ணீங்களோ, அதுக்கு தான் ரிட்டர்ன் வரணுமா? அப்படி சொல்லி கேட்குது. நாங்க சொல்லிட்டேன், எந்த சோர்ஸ் மூலம் அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட் வாலெட் நான் மேக்ஸிமம் எந்த டிக்கெட் இதுலயே புக் பண்ண போறது கிடையாது. அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட் அப்ளிகேஷனே பெரும்பாலும் யூஸ் பண்ண போறது கிடையாது. பின்ன எதுக்கு அதோட வாலெட்ல நம்ம அத பணத்த ரிட்டர்ன் வாங்கணும்னு சொல்லிட்டு, எந்த இதில அமௌண்ட் பேமெண்ட் பண்ணனோ, அந்த சோர்ஸ் அதாவது ஏடிஎம் கார்டா இருந்தா ஏடிஎம் கார்டு, நெட் பேங்கிங் இருந்தா நெட் பேங்கிங். அதில சோர்ஸ் மூலமாகன்னு சொல்லிட்டு அத கிளிக் பண்ணிட்டு, நான் உள்ள போகும்போது என்ன சொல்லுதுன்னா, ரீஃபண்ட் அமௌண்ட் 545 அப்படி சொல்லிட்டு வந்து அந்த தங்கராஜ் அப்படிங்கிற நேம் கேன்சல்ட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க கேன்சல் பண்ண பார்ப்பீங்க. அதாவது நீங்க வேற ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல ஏஜெண்ட் அப்ளிகேஷன்ல போய் நீங்க புக் பண்ணிட்டு, இந்த ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க கேன்சல் பண்ண பார்ப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா கேன்சல் ஆகாது. நீங்க எந்த அப்ளிகேஷன்ல அதாவது எந்த ஏஜெண்ட் அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்களோ, அதில போய் கேன்சல் பண்ணா தான் கேன்சல் ஆகும். அது மட்டும் இல்லாம, இப்படி இந்த பிஎன்ஆர் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிஎன்ஆர் ப்ரெடிக்ஷன் அப்படி சொல்லிட்டு அதாவது பிஎன்ஆர் இஸ் நாட் புக்டு த்ரோ ஐஆர்சிடிசி கோடு. இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஐயோ! இது எதனால வருது? எதனால வருதுன்ட்டு கன்ஃப்யூஷனா இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க எந்த அப்ளிகேஷன் மூலமாக புக் பண்ணீங்களோ, அந்த அப்ளிகேஷன் மூலமா தான் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த எரர் வருது. ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க் யூ.